துலாம் ராசி குருபெயர்ச்சி பலன் 2026. துலாம் ராசிக்காரர்களே, 2026 குருபெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் மிகவும் ஆழமான மாற்றத்தை உருவாக்கப் போகிறது. கடந்த சில வருடங்களாக நீங்கள் அனுபவித்த எமோஷனல் இம்பேலன்ஸ், ரிலேஷன்ஷிப் கன்ஃபியூஷன், மனி இன்ஸ்டெபிலிட்டி மற்றும் மன அழுத்தம், இவை அனைத்துக்கும் இப்போது மெதுவாக பதில் கிடைக்க ஆரம்பிக்கப் போகிறது. ஆனால் இந்த குருபெயர்ச்சி ஆரம்பத்தில் உங்களை எமோஷனலி டெஸ்ட் செய்யும். ஏனென்றால் குருபகவான் முதலில் அஷ்டம ஸ்தானத்தில் இருந்து பின்னர் பாக்கிய ஸ்தானமான 9ஆம் இடத்திற்கு நகரப்போகிறார். ஜோதிடத்தில் இது மிகவும் பவர்ஃபுல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் டிரான்சிட். ஒரு பக்கம் பழைய வாழ்க்கை உடையும், இன்னொரு பக்கம் புதிய வாழ்க்கை உருவாகும். அதனால்தான் இந்த பலனை முழுவதும் கவனமாக பாருங்கள். குறிப்பாக இந்த குருபெயர்ச்சியில் எந்த மாதத்திலிருந்து உங்கள் அதிர்ஷ்டம் திடீரென்று திரும்பப் போகிறது என்பதை இறுதி வரை சொல்லப் போகிறேன். ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு முதலில் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது டீப் டிரான்ஸ்ஃபார்மேஷன் கொடுக்கும். ஜோதிடத்தில் அஷ்டம குரு என்பது ஹிடன் ஃபியர், சடன் சேஞ்ச், கார்மிக் லெசன்ஸ், எமோஷனல் டிரான்ஸ்ஃபார்மேஷன், ரிசர்ச் மைண்ட் இவற்றை அதிகரிக்கும். இந்த காலத்தில் பல துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை வேறியில் பார்க்க ஆரம்பிப்பார்கள். சிலருக்கு அன்எக்ஸ்பெக்டட் லாஸ் அல்லது சடன் எமோஷனல் ஷாக் வந்திருக்கலாம். எதற்காக நான் இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணுகிறேன் என்ற கேள்வி மனதில் வந்திருக்கும். ஆனால் அஷ்டம குரு மனிதனை மென்டலி ஸ்ட்ராங்கர் ஆக்குவார். நீங்கள் வெளியில் ஆயிருந்தாலும் உள்ளுக்குள் கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஆகஸ்ட் ஆரம்பிப்பீர்கள். ஆனால் துலாம் ராசிக்காரர்களே, ஒரு ஹிடன் பிளெஸிங் இருக்கிறது. சனி தற்போது 5ஆம் இடத்தில் இருப்பதால் டிசிப்ளின் மற்றும் மேச்சூரிட்டி அதிகரிக்கும். ஜோதிடத்தில் 5ஆம் இட சனி டிலேட் ஹாப்பினஸ் கொடுத்தாலும் பெர்மனென்ட் விஸ்டம் தருவார். காதல், சில்ட்ரன் மற்றும் கிரியேட்டிவிட்டி விஷயங்களில் பேஷன்ஸ் மிகவும் அவசியம். இதுவரை டிசிஷன்ஸ் எடுத்தவர்கள் இப்போது யோசிக்க ஆரம்பிப்பார்கள். இப்போது இந்த குருபெயர்ச்சியின் பிகெஸ்ட் டர்னிங் பாயிண்ட் என்ன தெரியுமா? குரு 9ஆம் இடத்திற்கு சென்ற பிறகு உங்கள் வாழ்க்கையின் லாக் ஸ்லோலி ஓபன் ஆகஸ்ட் ஆரம்பிக்கும். ஜோதிடத்தில் 9ஆம் இட குருவை பாக்கிய குரு என்று சொல்வார்கள். இது அதிர்ஷ்டம், ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி, ஹையர் எஜுகேஷன், ஸ்பிரிச்சுவல் growth, ஃபாதர் பிளெஸிங்ஸ், குரு சப்போர்ட் இவற்றை அதிகரிக்கும். இதுவரை இருந்த வாழ்க்கை சடன்லி மூவ் ஆகஸ்ட் ஆரம்பிக்கும். சிலருக்கு ஃபாரின் டிராவல் வாய்ப்பு வரும். சிலருக்கு ஹையர் ஸ்டடீஸ் அல்லது கவர்மெண்ட் ரிலேட்டட் சக்சஸ் கிடைக்கலாம். குறிப்பாக லா, மீடியா, ஆர்ட்ஸ், கவுன்செல்லிங், பியூட்டி ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ் இவற்றில் இருப்பவர்களுக்கு பெரிய growth இருக்கும். பணம் ரீதியாக பார்க்கும்போது ஆரம்பத்தில் அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். காரணம் அஷ்டம குரு ஃபைனான்ஷியல் ரீஸ்ட்ரக்சரிங் செய்வார். ஆனால் குரு 9ஆம் இடத்தில் ஸ்டேபிள் ஆன பிறகு மனி ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகஸ்ட் ஆரம்பிக்கும். பலருக்கு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி மூலம் இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். சிலருக்கு இன்ஹெரிட்டன்ஸ் அல்லது ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி விஷயத்தில் நல்ல தகவல் வரலாம். ஆனால் ராகு 6ஆம் இடத்தில் இருப்பதால் லீகல் மேட்டர்ஸ் மற்றும் லோன்ஸ் விஷயங்களில் கவனம் தேவை. ரிலேஷன்ஷிப் மற்றும் ஃபேமிலி லைஃப் பற்றி பார்க்கும்போது இந்த குருபெயர்ச்சி மிகவும் இம்பார்ட்டன்ட் பீரியட். இதுவரை இருந்த ரிலேஷன்ஷிப் ஈதர் ஸ்ட்ராங் ஆகும் அல்லது கம்ப்ளீட்லி பிரேக் ஆகும். காரணம் அஷ்டம குரு ஃபேக் ஐ ரிமூவ் செய்வார். உண்மையான உறவுகள் மட்டும் நிலைத்து நிற்கும். திருமணமாகாதவர்களுக்கு குரு 9ஆம் இடத்திற்கு சென்ற பிறகு நல்ல அலையன்ஸ் வரும் வாய்ப்பு அதிகம். ஆனால் எமோஷனல் டிபெண்டன்சி குறைக்க வேண்டும். உடல்நல ரீதியாக ஹார்மோன் இம்பேலன்ஸ், கிட்னி ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, லோவர் பேக் பெயின், ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இவற்றில் கவனம் தேவை. குறிப்பாக ஸ்ட்ரெஸ் காரணமாக ஹெல்த் இக்னோர் பண்ணக்கூடாது. இப்போது முக்கியமான கேள்வி, இந்த குருபெயர்ச்சியில் பிகெஸ்ட் லக் பீரியட் எப்போது? ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது குரு 9ஆம் இடத்தில் முழு பலன் பெற்று சுக்கிரன் நல்ல கோச்சாரம் பெறும் காலத்தில் சடன் பிரேக் த்ரூ இருக்கும். பலருக்கு மேரிட், ஃபாரின் செட்டில்மெண்ட், கரியர் அப்லிஃப்ட், பிசினஸ் growth, ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் இவற்றில் பெரிய மாற்றம் வரும். இப்போது இந்த குருபெயர்ச்சியின் மிக முக்கியமான பரிகாரம் என்ன தெரியுமா?
தொடர்ந்து 16 வெள்ளிக்கிழமைகள் மகாலட்சுமி அல்லது அம்பாள் சன்னதியில் நெய் தீபம் ஏற்றி ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். அதன் பிறகு திருமணமான பெண்களுக்கு குங்குமம் மற்றும் மஞ்சள் கொடுங்கள். சுக்கிரன் மற்றும் குருவின் இணை அருள் அதனால் அதிகரிக்கும். மேலும் மாதத்தில் ஒருமுறை அன்னதானம் செய்தால் அஷ்டம குரு தடைகள் குறையும். அதிர்ஷ்ட நிறங்கள் இளஞ்சிவப்பு, வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 6, 9. அதிர்ஷ்ட நாட்கள் வெள்ளி, வியாழன். துலாம் ராசிக்காரர்களே, இந்த குருபெயர்ச்சி உங்களுடைய வாழ்க்கையை கம்ப்ளீட்லி ரிபாலன்ஸ் செய்யப் போகிறது. நீங்கள் இழந்த பீஸ் மற்றும் செல்ஃப் வொர்த் மீண்டும் திரும்ப வரப்போகிறது. சிலருக்கு இது வாழ்க்கையின் கார்மிக் ரீசெட் ஆகஸ்ட் இருக்கும். இந்த பலன் உங்களுக்கு பொருந்தினால் கருத்துகளில் மகாலட்சுமி அருள் என்று எழுதுங்கள். மேலும் உங்கள் நட்சத்திரத்தையும் பதிவு செய்யுங்கள். ஏனென்றால் இந்த குருபெயர்ச்சியில் எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மறைந்திருந்த பாக்கியம் திறக்கப் போகிறது